யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து படிப்போமாக. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். எத்தனை முறை இந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி. அநேக திருமணங்களிலே இதை நாம் கேட்கிற ஒரு பகுதி. இந்த பகுதி, இந்த வேத பகுதி நாம் பண்ண பிரசங்கத்தில் எனக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிற ஒரு பகுதி. ஊழியத்தின் பாதையில் என் கால் வைத்த பொழுது நான் பண்ண முதல் பிரசங்கம் இந்த பகுதியிலிருந்து தான். இந்த கால நேரத்தில் பைபிள் எத்தனையோ காரியங்கள் இருக்கான, இதிலிருந்து என்னோட கடந்த வாரம் ஆண்டவர் பேசினார். அதை தான் உங்களோட நான் பேசுகிறேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? நமக்கு எப்போவுமே ஒவ்வொரு மாதத்துலேயும் 4 ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆனால் இந்த வாரம் இந்த நாள் இது 5வது ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். இன்னொரு முறை என்ன நாள் சொல்லுங்க? இன்று நாளை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்று, அப்புறம் நாளை. இன்று பழைய மாதம், நாளை அது புதிய மாதம். இன்னைக்கும் நாளைக்கும் அது உங்கள் பார்வையில் அது ஒரே மாதிரி தான் காணப்படலாம். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிறது, இன்று நீ இங்கே இரு. இன்று நீ இங்கே இரு. எடுக்கிறீங்களா? 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு. இன்றைக்கு நீ இங்கே இரு. நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன். நாளைக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நான் அனுப்பி விடுவேன். இன்னைக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. நாளைக்கு நான் உன்னை அனுப்பி விடுவேன் என்று தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கும் நாளைக்கும், இன்னைக்கு மழை பெய்யுது, நாளைக்கு புயல் காற்று, என்ன ஆனாலும் சரி, மறந்துடாதீங்க, இந்த கடைசி மாதத்திற்குள்ள போக போற உங்களுக்கு இந்த ராத்திரி, நாளை தினம் மிக மிக முக்கியமான நாள். வேதம் சொல்லுகிறது, இந்த 2 நாட்கள், இன்று, அதுக்கப்புறம் இன்று நாளை ஆகிய இந்த 2 நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, யாக்கோபை தன் துணையாக கொண்ட ஜனம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கால ஆராதனை வந்திருக்கிற உங்களுக்கு சரி, கேட்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கும் நாளைக்கு இது 2 நாளில் மாத்திரம் ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கு. யாத்திராகமத்தின் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் யாவரும் சேர்ந்து நாம் படிக்க போகிறோம்.
யாவரும் சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு நாளைக்கு மாத்திரம் ஒரு காரியம் இருக்குது. என்ன இருக்கு? சேர்ந்து படிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் மேல ஸ்கிரீன்ல பாருங்க. என் ஜனங்களும், அப்புறம் உன் ஜனங்களுக்கும் என்ன உண்டு? ஒரு வித்தியாசம் உண்டாகும்படி நான் செய்வேன். அது என்ன அடையாளம்? இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நீ அமைதலா இரு. இன்னைக்கு நீ அமைதலா இருந்து நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தா, பைபிள்ல போட்டிருக்கு, நாளைக்கு உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும், அப்படின்னா உலகத்து ஜனத்திற்கும் தேவ ஜனத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை நான் உனக்கு செய்வேன். ஆகவே தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக முக்கியமான ஆராதனை. நம்ம எந்த ஜனம்னா எகிப்திய ஜனம் அல்ல. நாம் தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்றவங்க நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கும் நமக்கும் ஒரு என்னவா சொல்லுங்க, அந்த வித்தியாசம் ஒரு அடையாளமாய். இன்னொரு முறை படிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் இன்னொரு முறை படிக்க. என் ஜனங்களுக்கும், அப்புறம் உன் ஜனங்களுக்கும் என்னது? ஒரு வித்தியாசம் உண்டாகும்படி நான் செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாளைக்கு இந்த ஆராதனை மிக முக்கியமான ஆராதனை. ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லுகிறார், இன்று என் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை அவர்கள் நடுவில் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். அதுதான் வித்தியாசத்தை நான் கொடுப்பேன். வித்தியாசத்தை நான் கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக அவர் செய்வார்? நம்ம ஊரில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஊர்லேயே வித்தியாசமாக இருக்குது. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் கல்யாணம்னா பிரியாணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, பிரியாணி போடணும். அதுவும் 4 மணிக்கு கல்யாணத்தை ஆரம்பித்து எத்தனை மணிக்குள்ளே முடிச்சிடணும்? ராத்திரியாக முடிச்சிடணும். இதே கன்னியாகுமரி நாகர்களுக்கு போனீங்கன்னா அங்கே பிரியாணி இல்லை, அங்கே 2 பாயாசம் இருக்கணும், ஒரு அப்பளம் இருக்கணும், அப்புறம் அப்படியே 6-7 ஐட்டம்லாம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான திருமண ஏற்பாடுகள் நடக்கும். அதே போல் யூதர்கள் கலாச்சாரத்தில் திருமணம் என்பது 7 நாட்கள் நடக்கும். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள் நடக்கும். அப்படி நடக்கிற ஒரு நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு முதல்ல அற்புதத்தை செய்யும்படியாய் இந்த திருமணத்திற்கு அவர் போகிறார். நான் எத்தனையோ முறை இந்த பகுதியை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் படித்த பொழுது எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை சொன்னார், திராட்சை ரசம். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்களேன். திராட்சை ரசம் அந்த அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 4 விதத்தில் இருக்கிறது. 4 விதத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் திராட்சை ரசம்னு சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு களிப்பு, என்ன சொல்ல போனால் ஒரு கொண்டாட்டம், இல்லைதா ஒரு பண்டிகை, ஒரு விழா மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு திராட்சை ரசம்னு அந்த நாட்களில் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பாக்கியம் இருக்கணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் சொல்லும் பொழுது ஒரு 3 வார்த்தைகள் நான் படித்தேன். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன். பார்க்க மாட்டி கேட்டுக்கொள்கிற மேலே ஸ்க்ரீனை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 3வது நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது திராட்சை ரசம். சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை ரசம் இருக்கு, ஆனால் என்னது எழுதிக்கங்க பார்க்கலாம். திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது, திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது. 2வது ஒரு வார்த்தை நான் படித்தேன். அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு என்ன இல்லை? இப்போ என்ன? திராட்சை ரசம் இல்லை. 2வது ஒரு காரியம், திராட்சை ரசம் இல்லை. 3வது ஒன்று இருக்கு. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து
ஜனங்களுக்கு திருப்தி அடைந்த பின்பு அடுத்த வார்த்தை இருக்குது என்னது? ருசி குறைந்த திராட்சரசம். ருசி குறைந்த திராட்சரசம். முதலாவது குறைவுபட்ட திராட்சரசம். வேலைக்கு போறீங்க, சம்பாத்தியம் அது இப்போ எப்படி இருக்கு? குறைவாக இருக்கு. படிக்கிறீங்க, உங்கள் படிப்பில் நீங்கள் வாங்க வேண்டிய மார்க்கு இப்போ எப்படி இருக்கு? குறைவாக இருக்கு. ஒரு தம்பி வெளிநாட்டில் எத்தனையோ வருஷம் அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் அந்த இப்போ வெளிநாட்டுக்குள்ளே அவருக்கு போவதற்குன்னு ஒரு மார்க் வச்சுருக்கிறாங்க. அந்த மார்க்கு குறைஞ்சிச்சு. போன வாரத்தில் வெளிநாட்டுக்கு அவர்கள் பிஆர் வாங்கணும். அந்த மார்க் குறைவாக இருந்ததுனால 3 மாதம் தள்ளி வச்சிட்டாங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த மார்க் அவர் போடக்கூடாது. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? அந்த மார்க்கு போட்டால் தான் அந்த பிஆர் கிடைக்கும். ஃபோனில் பேசினாங்க என்கிட்ட, பாஸ்டர் வேலைலாம் இருக்குது, சம்பாத்தியம்லாம் இருக்குது, ஆனால் என்ன குறைவாயிருச்சு? மார்க்கு குறைவாயிருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைவுபட்ட சில காரியங்கள் உண்டு. ரெண்டாவது ஒன்று இருக்குது. அடுத்தது திராட்சரசம். சொல்லுங்க பார்க்க. திராட்சரசம் இல்லை. முன்பு இருந்தது, இப்போ இல்லை. மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வருகிறாள். அங்கு இயேசுவை பார்க்க போனாள். ஆனால் அங்கே இயேசு இல்லை. அங்கே இயேசு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை பார்க்கிங்க, ஆனால் அது முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. அது இப்போ இல்லை. அது காணாமல் போய்விட்டது. அது மறைந்து போய்விட்டது. இருக்க வேண்டிய காரியம் ஆனால் இல்லை. எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியல. பாஸ்டர் முன்னாடி வேலை இருந்துச்சு, இப்போ வேலை இல்லை. குடும்ப காரியங்களில் புருஷன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கிறேன், கல்யாணமாகி நீங்கள் 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம். ஒரு நாளும் திருமணமானவர்கள் பேர பிள்ளைகள் இருக்கலாம், கொள்ளு பேர பிள்ளைகள் கூட இருக்கலாம். ஒரு நாளும் திருமண காரியத்தில் மாத்திரம் உங்களை மேன்மையாக வச்சிடாதீங்க. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைன்னு இல்லைப்பா, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு தர வல்லவராக இருக்கிறேன். இந்த பகுதியில் 3 தேவன் பார்த்தீங்கன்னா முன்பதாகவே திராட்சரசத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை இருக்கு, ஆனா உன் பிரச்சனைக்கு முன்பதாகவே ஒரு தீர்வை கர்த்தர். அது யாருக்கு தெரியுமா? உலக ஜனங்களுக்கு இல்லை, உன் ஜனத்துக்கும் என் ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசம் என்கிற ஒரு அடையாளத்தை நான் கொடுக்குறேன். அது என்ன அடையாளம்னா, நீ பிரச்சனையை தான் பார்க்கிற, ஆனால் பிரச்சனைக்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை நான் வச்சு என் ஜனங்களை நடத்துகிறதற்கு கர்த்தர் அவர் வழி திறக்க தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். முன் குறித்து ஆயத்தம் பண்ணினவைகள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முன் குறித்து. இன்னொரு முறை முன் குறித்து. ஒரு 3 காரியம் மாத்திரம் சொல்லுகிறேன், கடகடன் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் வருவார். சவுலுக்கு அவங்க வீட்டில் என்ன காணாமல் போயிருன்னா, கழுதை காணாமல் போய்விடும். அவங்க அப்பா சொல்லுவார், டேய் கழுதையை காணாமல் போய் என்ன பண்ண, போய் இப்போ தேடிட்டு வான்னு சொல்லுவார். இவன் எதை பார்த்துட்டு வர்றான் சொல்லுங்க? கழுதையை பார்த்துட்டு வருவான். கழுதையை காண, கழுதையை காண, கழுதையை காண. ஆனா அவன் கழுதையை தேடி வர்ற நேரத்தில் அந்த ராத்திரி, சொல்லுங்க பார்க்கலாம், அப்படின்னா இன்றுன்னு வைங்க, அந்த ராத்திரி சொல்லுகிறார் ஆண்டவர் சாமுவேல் கிட்ட, ஒருத்தன் அவனை தேடிட்டு வர்றான், இன்னைக்கு அவனை வை, நாளைக்கு அவனை ராஜாவா என்ன பண்ணணும்,
அதான் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுகிறேன். ஆகவே சொல்லுகிறேன், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி ஒரு அடையாளத்தை நான் வைக்கிறேன்னு ஆண்டவனுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் எதை தேடி வர்றான்? சத்தமா சொல்லுங்க. கழுதையை தேடி வர்றான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு இவனை இங்க வை, இவனை வை. ஆனால் சவுலுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? படிக்கலாமா? 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் 19வது வசனத்தை படிக்க இருக்கிற 19. சாமுவேல் சவுலுக்கு பிரதித்திரமாக, ஞானதர்ஷிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, மேடையின் மேல் ஏறிப்போ. நான் உன்னை, நீ எனக்கு முன்னாடியே போ, நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ போ, நான் வருவதற்கு முன்பதாகவே நீ போ. 22வது வசனம். சாமுவேல் சவுலையும் அவனை வேலைக்காரரையும் போஜனசாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். சொல்றது உங்களுக்கு புரியுது? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா கேட்டுங்க. இப்ப சவுல் யார் தேடி போயிட்டு இருக்கா? சத்தமா சொல்லுங்க. ஆனா கழுதை தேடி கொண்டு போயிட்டு இருந்த இந்த சவுலுக்கு ஆண்டவர் 3 காரியத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தாராம். என்னது பாருங்களேன்? போஜனம், 2வது தலைமையான இடம், 3வது அவன் அங்கீகரிக்கக்கூடிய ஆட்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, எழுதி மட்டும் வச்சுக்கங்க. நம்பர் 1, இவன் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சவுலுக்கு ஒரு போஜனத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அவனுக்கே தெரியாது. 2வது, சத்தமா சொல்லுங்க, அந்த வசனத்தை திரும்ப போடு தம்பி. மேல அந்த வசனத்தை 100 முறை படிங்க பார்க்கலாம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனும் போஜனசாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம். அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில், சத்தத்தை உயர்த்தி, வயதுல சின்னவர்கள் பெரியவர்கள் அத்தனை பேர், வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேர் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே சொல்லுங்க. தலைமையான இடத்திலே வைத்தான். உங்களை கர்த்தர் இதுவரைக்கும் ஒண்ணுமில்லாம இருந்தீங்க, எழுதி வச்சுக்கோ. உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முதலாவது சவுலுக்கு அவன் தேடி போனது எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் முன்பதாகவே அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த ஒரு உயர்ந்த இடம் ஒன்று உண்டு. 2வது ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம். நேரமில்லை, நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். யோசேப்பு கர்த்தர் கடந்த நாட்களில் படித்தோம். யோசேப்பை கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்து அவனை விற்கும்படி குழியிலே போட்டு அவனை ஜெயிலில் தள்ளி ஒரு கைதியாய் மாற்றி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யோசேப்பை கர்த்தர் நடத்தினார். சில ஜனங்களுக்கு உங்களுக்கு மனசில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் முடியாது, ஆனால் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு அருமையான பாதை எல்லாம் கிடைக்கும் நினைக்காத. ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற பாதை வேதம் சொல்லுகிறது நெருக்கமும் இடுக்கமுமான வாசல் வழி. ஆனால் ஒன்றை தெரிந்து வைத்துக்கோ, அது நெருக்கமாக இருக்கலாம், இடுக்கமாக இருக்கலாம். உன் கையை பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. நான் உன்னை விட்டு உன்னை என்று சொன்ன ஒரு தேவன் உண்டு. ஆகவே தான் நீ அவர் கையை மாத்திரம் பிடிச்சுக்கோ, அவர் கரத்தை மாத்திரம் பிடிச்சுக்கோ. யோசேப்பு கர்த்தரை அதிகமாக பெற்று கொண்டான். ஒரு நேரம் வருகிறது, யாக்கோபு வயது சென்றவனாக இருக்கிறான். அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, படிக்கிறீங்களா? 43 அதிகாரம் 1 வசனமா 42 முதல வசனமா தெரியல, அது படிங்களா? ஒரு பெரிய பஞ்சம் இருக்குமே. 43:1 தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. எந்த அதிகாரம்? 43:1. 43. தேசத்திலே பஞ்சம்
தேசத்திலே பஞ்சம், திரும்ப சொல்லுகிற, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தது. எப்பனா யாக்கோபு இருந்த நாட்கள்ல சாப்பிட்றது கூட என்ன இல்லை, வழி இல்லை. இருக்கிற ஆடு மாடுகளை கூட காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாதபடி ஒரு கொடிய பஞ்சம் இருக்கிறது. இப்போ சொல்லுகிறார், பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், டேய் போங்கடா, எகிப்தில் என்ன இருக்கு, தானியம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், போங்கடா அப்படின்னு யார் அனுப்புகிறா? யாக்கோபு அனுப்புகிறார். நான் அடுத்த ஆராதனையில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறேன். போங்கடான்னு அனுப்புகிறார். அங்கே போகிறாங்க. போன உடனே அங்கே எப்படி திரும்ப எழுதியிருக்கிறது, அங்கே யோசேப்பு நிற்கிறான், சகோதரர்கள் வருகிறார்கள். வந்த உடனே யோசேப்புக்கு தெரியுது யார் வந்திருக்கா, சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியுது. அவங்க ஒரு வசனம் இருக்கு, இவனுங்க வந்த உடனே என்ன பண்ணானுங்களாமா, அந்த வசனத்தை படிக்கிறீங்க, 43 அதிகாரம் 42 அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். தேசத்திலே யோசேப்பு தேசத்திலே அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் வெற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து, யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகங்குப்புற தலையிலே விழுந்து, என்னது முகங்குப்புற தலையிலே, முகங்குப்புற தரையிலே விழுந்து, தரையிலே விழுந்தார்கள் இருக்கு. தரையிலே வந்து விழுந்தார்கள், அவனை வணங்கினார்கள். அவனை என்ன பண்ணாங்களா, வணங்கினார்கள். 9வது வசனம், யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, இப்பதான் தெரியுது 17 வயசுல எல்லா அரிக்கட்டுமே இருக்கு, ஆனா அத்தனை பேரோட அரிக்கட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு தரிசனம். நான் திரும்ப சொல்லுகிறேன், உன் தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் அநேக வழிகளை உனக்கு வைத்திருக்கிறார். சில பாதைகள் உண்டு, நீங்க வச்சிருக்கிற பாதை ஒன்று இருக்கு. ஓம் பாதை நடத்துறதுக்காக இல்லை, அவர் நடத்துகிற பாதைகளை தான் நடத்தணும். அவருக்கு தெரியுது யார் வந்திருக்கிறா, சத்தமா சொல்லுங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் காரியம் முடியல. என்னது, இப்பொழுது தான் இவனை வணங்குகிறார்கள். வணங்கும் பொழுது தான் வசனம் வருகிறது, ஆஹா அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரே, நிறைவேற்றுவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இப்போ வணங்குகிறாங்க. அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவன் போனான், வந்தாங்க. இப்போ அவங்க அப்பா வருகிறார். அப்பா வர்றப்ப தான் யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாதிரி படிச்சுக்கலாமா? 45 அதிகாரம் 5வது வசனம். 40 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 45:5 படிங்க பார்க்கலாம். என்னை இவ்விடத்துக்கு வரும்படி, இன்னொரு முறை, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போடப்பட்டதினாலே, விற்று போடப்பட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை முன்னே அனுப்பினார், உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இரண்டாவது பஞ்சத்தை மாற்றும்படியாக முன்பதாகவே ஆண்டவர் யோசேப்பை அனுப்பி ஜீவனை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பஞ்சங்கள் உண்டு, சில பஞ்சங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பழகின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் யாரையும் கோச்சிக்காத, மூஞ்ச தூக்கிட்டு போயிடாத, உங்களை பார்த்தா அன்னைக்கு இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தோணணுமே ஒழிய, இவன் அன்னைக்கு நம்மளை எதில் தள்ளினா அப்படின்னு யாரும் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா இவன் பெரிய டேஞ்சரான ஆள், என்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்லாதபடி உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். 3வது, இந்த பகுதியில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம், தேவன் முன்பதாகவே திராட்சை ரசத்தை, அது பைபிளில் போட்டிருக்கு, திராட்சை ரசம் இல்லை, நல்ல, அப்படிதானே எழுதியிருக்கு, அப்படிதானே இருக்கு. என்ன திராட்சை ரசம்? நல்ல திராட்சை ரசத்தை அவர் உனக்காக இந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். நீ ஆயத்தமாக, இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு மழை பெய்யுது, இந்த புயல்லாம் இருக்குது, இது எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்லுகிறேன், இன்னைக்கும் நாளைக்கும் இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு விரும்புகிறார். உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள. எனக்கு ஒரு காரியம், தேவன் எதை தொடராருன்னு தெரியல. வர்ற மாதத்தில் தேவன் எதை தொட போகிறாருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்லுகிறேன்,
யாருமே எதிர்பார்க்கல. இந்த தண்ணி என்னவாகுது? சத்தமா சொல்லுங்க, இந்த தண்ணி திராட்சரசம். உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் எந்த காரியத்தை கத்தர் கையை வைக்க போறாருன்னு தெரியல, வார்த்தை அனுப்ப போறாருன்னு தெரியல, ஆனா நீ ஆயத்தமாகிக்கோ, ஆயத்தமாகிக்கோ. அதில் ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சவுல் இருக்காருல, போயிட்டு இருக்காருல, எதை தேடி போயிட்டு இருக்கிறான்? உங்களுக்கு தெரியுமா? இவன் ராஜாவை மாத்துறது யார் தெரியுமா? ஒரு வேலைக்காரன் தான் சொல்றான், ஐயா இந்த ஊருக்கு வந்துட்டோம், அங்க யார் இருக்கா? ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், யா போயிட்டு இருந்தான் யான்னு. அவன் வாழ்க்கையை மாற்றினது அவன் பேர் போடல, யாரு? ஒரு இந்த மாதிரி எந்த ஆட்கள் உங்களுக்கு கத்தர் இந்த புது மாசத்துல வைத்திருக்கிறார் தெரியல, நீ ஆயத்தமாகிக்கொள். உனக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை அவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இல்லாத அனுபவங்கள், குறைந்த அனுபவங்கள், காணப்படாத அனுபவங்கள் சகலத்தையும் கத்தர் மாற்றி நல்ல திராட்சை ரசத்தை கத்தர் உனக்காக அவர் இன்னும் வைத்திருக்கிறார்.